குட் மார்னிங். லாஸ்ட் வீடியோ எண்டிங்கில் பிள்ளையார் மேலேயே தேங்காய் உடைச்சதுனால கொஞ்சம் சீரியஸாக பேச வேண்டியதாக போச்சு. இந்த வீடியோ அப்படி கிடையாது. இதில் ரூம் டூர், ஹோட்டல் எல்லாம் ஜாலியாக பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இப்போ நம்ம மணக்குள விநாயகர் கோவில் முடிச்சுட்டு நேராக கௌஷிக முருகர் கோவிலுக்கு போகிறோம். அது ஒரு 5 minutes ட்ராவல் தான். அண்ணனை கும்பிட்டுட்டு தம்பியை கும்பிடாமல் போனால் எப்படி? அதான் சரி, பக்கத்தில் ஒரு முருகர் கோவில்னால் எதுக்கு விடணும்னு சொல்லிட்டு அவரையும் கும்பிட போயிட்டோம். இங்கே கோயிலுக்குள்ளே நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே எதிர்த்து சப்பரத்துலேயே சாமியை சேவிச்சாச்சு. இந்த கோயிலில் கருவறையில் சாதாரணமாக எல்லா கோயில்லையும் முருகர் பீடத்து மேலே நிற்பார், அப்படி தானே? ஆனால் இங்கே அப்படி இல்லை, 6 உயரத்துக்கு நிற்காரு. அவ்வளோ உயரமான முருகர் வள்ளி தெய்வானையோடு நிற்கிறாரு. பார்க்கவே கண்கோடி வேணுமையான் இருக்கு. இந்த கோவிலுக்கு என்ன சிறப்புனா, சிக்கல் சிங்கார வேலருக்கு சொல்லுவாங்க. சூரசம்ஹார நேரம் அந்த சக்தி வேலை அவர் கைக்கு வந்த உடனேயுமே அவர் முகம் முத்து முத்தாக வேர்த்துரும் அதோட வேகத்துக்குன்னு சொல்லுவாங்க. அதே போல் சூரசம்ஹாரத்தப்ப இந்த கௌஷிக பாலசுப்ரமணியருக்கும் பராசக்தியோட சக்தி வேல் இவர் கைக்கு வந்த உடனேயுமே அதோட வேகத்துக்கு இவர் முகமும் முத்து முத்தாக வேர்த்துருமா. இந்த விஷயத்த நம்ம கோவிலுக்குள்ளே நுழையும் போதே அவங்க பெரிய பெரிய ஃபோட்டோஸாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதை பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். வேல் முருகர் கைக்கு வரதுக்கு முன் பின் அப்படின்னு அவங்களே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஃபோட்டோஸ் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நிறைய வருஷமாகவே அவங்க அதை இயர்லி வைஸாக பண்ணிட்டு இருக்காங்க போல். நிறைய ஃபோட்டோஸ் அது மாதிரி வரிசையாக வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இது ஒரு சின்ன கோவில் தான், ஆனால் உள்ள அம்பாள், சுவாமி, ஏன் நம்ம பெருமாள் கூட சேவிக்கலாம் உள்ளே போனால். அவ்வளோ நிறைய சன்னிதானங்கள் உள்ளே இருக்குது. உள்ளே நம்ம முருகரை கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம சுற்றி வரும்போது கருவறையோட பின்பக்க சவரிலலாம் போகர், பாம்பன் சுவாமிகள், அருணகிரிநாதர், சாய்பாபா இந்த மாதிரி சுவாமிகளுக்கெல்லாம் அவங்க சிலை வடிவமாக செஞ்சு வச்சுருந்தாங்க. அகத்தியர் கூட பார்க்கலாம். பாம்பன் சுவாமிகள், அருணகிரிநாதர் இவங்களெல்லாம் அவங்களோட பாடல்களில் நம்ம சும்மா சின்ன பிக்சர்ஸாக தான் பார்த்துருப்போம். ஆனால் அதெல்லாம் உருவமாக அவங்க நிஜமாகவே இப்படி தான் இருப்பாங்களான்னு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அந்த சிலைகள்லாம் கலரில் வேற செஞ்சு வச்சுருந்தாங்க. நிஜமாகவே அவங்க வாழ்ந்த காலத்தில் அவங்க இப்படி தான் இருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி. அவங்க கண்ணெல்லாம் அவ்வளோ தத்ரூபமாக இருந்தது. பெரிய சிலைகள். கோயிலேருந்து நாங்கள் வெளியே வரும்போது தான் இங்கே வெளியே இருந்த முருகர் எங்களுக்கு பை சொல்லிவிட்டு அவசரமாக டிராக்டரில் ஏறி எங்கேயோ கிளம்பிட்டாரு. நாங்களும் பை சொல்லிவிட்டு அப்படியே ஒரு சுத்த கிளம்பிட்டோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த கோயிலில் முருகரை கும்பிட்டுட்டு எனக்கு வெளியில் வரவே மனசே இல்லை. அந்த முருகரை பார்த்தோன்னா கண்ணை வைக்காமல் நம்ம பார்த்துட்டே இருக்கணும் போல் இருக்குது. அவ்வளோ ஒரு அழகு அவர். ஹோட்டல் லே ராயல் பார்க், இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். இது ஒரு 4 star ஹோட்டல். லாபிலேயே ஒரு சைடில் இந்த பேண்ட்ரி ஏரியா இருந்தது. இதோட இன்டீரியர்ஸ் அவ்வளோ அழகாக இருந்தது. நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் மூவிஸ்லலாம் பார்க்குற எல்லா ஹீரோயின்ஸும் இங்கே செம்ம க்யூட்டாக இருந்தாங்க. எல்லாமே இங்கே ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் தெரிஞ்சது, இருந்தாலும் ஓகே. நான் டைனிங் ஹாலில் எதுவும் வீடியோஸ்லாம் எடுக்கவே இல்லை. எப்போவுமே ரஷ்ஷாகவே இருந்தது அங்கே. ஸோ விட்டுட்டேன். அதனால தான் இதை மட்டும் கொஞ்சம் கவர் பண்ணிட்டேன். மார்னிங் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட், பஃபே சிஸ்டம் தான். நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. ஃபுட் எல்லாமே டேஸ்ட்டாக இருந்தது. இதான் டைனிங் ஹால். நல்ல ஸ்பேஷியஸாக நல்லா இருந்தது. ஒரு ரூம் டூர் பார்த்துடலாமா?
லஞ்ச் சாப்பிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். எந்த ஹோட்டல்லாம் நினைக்கல, சும்மா ரேண்டமாக அப்படி பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம். அப்போ சிக்னல் தான் இந்த ஃபுட் பேரடைஸ். நிஜமாகவே ஃபுட் அங்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நான்வெஜ் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. அங்கே எதுவுமே குறை சொல்ல முடியாது, அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது எல்லாமே. அவங்களோட ஸ்பெஷல் வந்து அரேபியன் கிரேப் ஜூஸ், ஃப்ரெஷ் ஜூஸ். அது ஒரு கவுண்டரில் அந்த ஹோட்டலுக்குள்ளே விடாமல் ரெடி பண்ணிகிட்டே இருக்கார் ஒருத்தர். இந்த ஃபுட் பேரடைஸோட சிக்னேச்சர் ட்ரிங்கே இந்த கிரேப் ஜூஸ் தான். இந்த ஹோட்டலுக்கு போனால் அந்த கிரேப் ஜூஸை மிஸ் பண்ணவே கூடாது. அது அவ்வளோ பல்பியாக கிரேப்ஸ் அதில் மிதந்துட்டு இருந்தது. பார்க்கவும் யம்மியாக இருந்தது, டேஸ்ட்டும் யம்மியாக இருந்தது. அவ்வளோ பெரிய கிளாஸில் இவ்வளோ நிறைய ஃப்ரெஷ் கிரேப்ஸோட எங்கேயுமே கிரேப் ஜூஸ் குடிச்சிக்க மாட்டோம். ஒரு வழியாக வந்துட்டோம் நேரு ஸ்ட்ரீட்குள்ளே. ஈவினிங் போல் வந்தோம், ஆனால் பத்தாது. இங்கெல்லாம் ஷாப்பிங் பண்ணணுன்னா ஒரு டே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணணும். இப்படி ஈவினிங் வந்தாலும் நமக்கு பத்தாது. நம்ம விஷ் இருக்க மொத்த திங்ஸும் இங்கே வந்து வாங்கிட்டு போயிடலாம், அள்ளிட்டு போயிடலாம். இதுதான் இந்த ஊரோட ஷேர் ஆட்டோ. நல்ல வேன் மாதிரி இருந்தது, ப்ளூ கலர் க்ரீன் கலர். இப்படியே நல்லா சுற்றிட்டே இருந்துட்டு ஈவினிங் போல் ஒரு பீச் போனோம். அது வந்து பாண்டிச்சேரி மெரினா பீச். ரொம்ப நீட்டாக, ரொம்ப நல்லா இருந்தது. குழந்தைங்கள்லாம் விளையாட விடலாம் நல்ல. இங்கேருந்து நல்லா தூரத்தில் ஹார்பருக்கு ஷிப்பு போகிறதுலாம் நல்லா தெரிஞ்சது. அது இந்த பீச்சை நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஆப்போசிட்லேயே பாண்டிச்சேரி மெரினா ஃபுட் கோர்ட் இருந்தது. அந்த ஃபுட் கோர்ட்டில் இல்லாத ஃபுட் ஐட்டம்ஸே கிடையாது. அவ்வளோ நிறைய ஸ்டால் அங்கே. அந்த இடத்த சுற்றி பார்க்குறதுக்கே நமக்கு தனியாக ஒரு நாள் வேணும் போல். டர்க்கிஷ் ஐஸ்கிரீம்லாம் இருக்குல்ல, பபிள் டீ எல்லாமே இருந்தது அங்கே. நம்ம என்னெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு நினைப்போமோ அந்த எல்லா ஃபுட் ஐட்டம்ஸும் அங்கே அவைலபிளாக இருக்குது. அப்படியே ஒரு ஃபிஷ் ஸ்பா முடிச்சுட்டு கிளம்பியாச்சு ஊருக்கு. லைட் ஹவுஸ் சூப்பராக இருக்குல்ல.